ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான சன்னா மசாலா செய்கிறது எப்படின்ட்டு. நான் சன்னா காலையிலேயே வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை மூக்கடலைக்கு தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பி மசாலா செய்யும்போது உப்பு சேர்ப்போம். இது சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும் போதும். நம்ம சன்னா மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதனால் நான் 2 போதும்னு 2 எடுத்துக்கிறேன். ஒரு 3 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு சேர்த்து இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது ப்ரெஷர் இறக்கிட்டு காற்று இறக்கி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துடுச்சான்னுட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு சன்னா. வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். சன்னா ஒன்று எடுத்து நசுக்கி பார்க்கலாம் கையில். சூடாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. இதோ பாருங்கள், அப்படியே சாஃப்டாக அமுங்குது. போதும். இப்போ நம்ம இது தண்ணி வடித்து வச்சுக்கலாம். இதுக்கு மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இதில் நல்ல வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போடுறதுனால. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக சேர்த்துருக்கோம்ல, அதனால் இந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம அந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தனியா பொடியும் அதே மாதிரி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சன்னா மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த சன்னா வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை மட்டும் வடித்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை விட்டுக்கலாம். நம்ம இப்போது கொஞ்சமாக விட்டால் போதும். அப்புறம் தண்ணி பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா வேணா ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த சன்னாவில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த சன்னாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்க அந்த சன்னாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மசாலாலாம் இந்த சன்னாவில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி கிரேவி பதத்தில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா நம்ம சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம். தோசைக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஏன்னா நம்ம கேரட்டு எல்லாம் போட்டிருக்கோம்ல, இதில் நம்ம சிப்ஸ் மாதிரி கூட, கார்ன் சிப்ஸ் இல்லாட்டி பூரி உடச்சி கூட இந்த பட்டாணி சுண்டல் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்லேயும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.